வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக ஆட்சியை கைப்பற்றும் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். சராசரியாக 172 இடங்களை பிடிக்கும் என்றும் கணிப்பு. கேரளாவில் பினராயி விஜயனை ஆட்சியை தக்க வைப்பார் என்றும் கணிப்பு. புதுச்சேரி, அசாமில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகளில் தகவல். மேற்கு வங்க இறுதிக்கட்ட தேர்தலில் 80% வரை வாக்குகள் பதிவு. மமதா பானர்ஜி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார் என்றும் கருத்து கணிப்புகளில் தகவல். தமிழகத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு. இரவு ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு தொடரும். வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்கள், முகவர்கள் பயணிக்க கட்டுப்பாடு இல்லை என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. இந்தியாவில் 24 மணி நேரத்தில் 3,79,000 பேர் கொரோனாவால் பாதிப்பு. தமிழகத்தில் 18,000 நெருங்கும் ஒருநாள் தொற்று. சென்னையில் 5,000 கடந்தது பாதிப்பு. கொரோனா பரவலை தடுக்க 14 மாதங்களாக மத்திய அரசு செய்தது என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ரெம்டெசிவிர் மருந்துக்காக 4வது நாளாக அலைமோதிய கூட்டம். கள்ளச்சந்தையில் 2 மடங்கு விலைக்கு விற்கப்படுவதாகவும் புகார். ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியை வென்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. டிகாக் அதிரடியால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை பிடிக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கின்றன. டைம்ஸ் நவ் மற்றும் சி வோட்டர் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 166 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் ஆளும் அதிமுக கூட்டணி 64 இடங்களை மட்டுமே பிடித்து ஆட்சி இழக்கும் என்றும் கணித்துள்ளது. அத்துடன் அமமுக மற்றும் மக்கள் நீதி மையத்திற்கு தலா 1 இடமும், இதர கட்சிகள் 2 இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 175 முதல் 195 இடங்கள் வரை கைப்பற்றும் என்று இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இதில் அதிமுக கூட்டணி 38 முதல் 54 இடங்களில் மட்டுமே கைப்பற்றும் என்றும், அமமுக 2 தொகுதிகளையும், மக்கள் நீதி மையம் 2 தொகுதிகளையும், இதர கட்சிகள் 3 தொகுதிகள் வரையும் பிடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ரிப்பப்ளிக் மற்றும் சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பில் ஆளும் அதிமுக கூட்டணி 58 முதல் 68 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி 160 முதல் 170 வரை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் கணித்துள்ளது. அமமுக 6 தொகுதிகள் வரையும், மக்கள் நீதி மையம் 2 தொகுதிகள் வரையும் பிடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ஏபிபி நியூஸ் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 160 முதல் 172 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆனால் அதிமுக கூட்டணி 70 இடங்கள் வரையும், அமமுக மற்றும் மக்கள் நீதி மையம் தலா 2 இடங்கள் வரையும் பிடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 68 இடங்கள் வரை மட்டுமே பிடிக்கும் என்று டுடேஸ் சாணக்கியா கணித்துள்ளது. திமுக 186 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர கட்சிகளுக்கு 2 முதல் 4 இடங்கள் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு 11 முதல் 13 இடங்களும், பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு 16 முதல் 20 இடங்களும் கிடைக்கும் என்று ரிப்பப்ளிக் சிஎன்எக்ஸ் கணித்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணிக்கு 8, பாஜக கூட்டணிக்கு 21, மற்றவைக்கு 1 இடம் கிடைக்கும் என்று டைம்ஸ் நவ் சி வோட்டர் கருத்து கணிப்பு கூறுகிறது. கேரளாவில் இடதுசாரிகள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 140 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் இடதுசாரிகள் முன்னணி 72 முதல் 80 இடங்களை பிடிக்கும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 58 முதல் 64 இடங்களை பிடிக்கும் என்றும், பாஜக 1 முதல் 5 இடங்களை பிடிக்கும் என்றும் ரிப்பப்ளிக் டிவி சிஎன்எக்ஸ் இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது. இடதுசாரி முன்னணிக்கு 120 இடங்கள் வரையும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 36 இடங்கள் வரையும், பாஜகவிற்கு 2 இடங்கள் வரையும் கிடைக்கும் என்று இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு தெரிகிறது. இடதுசாரி முன்னணி கூட்டணிக்கு 74 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 65 இடங்களையும், பாஜகவிற்கு 1 இடத்தையும் கொடுத்திருக்கிறது ஏபிபி நியூஸ் மற்றும் சி வோட்டர் கருத்து கணிப்பு. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் பாஜக கூட்டணி 75 முதல் 85 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 40 முதல் 50 இடங்களையும், மற்ற கட்சிகள் 1 முதல் 4 இடங்களையும் பிடிக்கும் என்று இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூறுகிறது.
பாஜக கூட்டணிக்கு 65, காங்கிரஸ் கட்சிக்கு 59, மற்றவைக்கு 2 இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஏபிபி நியூஸ் சி ஓட்டர் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பாஜக கூட்டணி 70 முதல் 79 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணி 56 முதல் 65 இடங்களும், மற்றவை 3 இடங்களையும் பிடிக்கும் என்று டுடேஸ் சாணக்கியா கருத்து கணிப்பு கூறுகிறது. மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி தலைமையில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 158 இடங்கள் வரை கைப்பற்றி பெரும்பான்மை பலத்துடன் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பாஜக கூட்டணி 115 இடங்களையும், இடதுசாரி கூட்டணி 119 இடங்களை கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளது. ரிபப்ளிக் மற்றும் சிஎன்எக்ஸ் கணித்துள்ளதன்படி பாஜக கூட்டணி 148 இடங்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் 138 இடங்களையும், இடதுசாரிகள் 21 இடங்களையும் பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏபிபி நியூஸ் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் திரிணாமுல் 164 இடங்களிலும், பாஜக கூட்டணி 121 இடங்களிலும், இடதுசாரிகள் 25 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நியூஸ் எக்ஸ் கருத்து கணிப்பின்படி திரிணாமுல் 162 இடங்கள் வரையும், பாஜக கூட்டணி 125 இடங்கள் வரையும், காங்கிரஸ் கூட்டணி 26 இடங்கள் வரையும் பிடிக்கும் என்றும் கூறியுள்ளது. தமிழகத்தில் மறு உத்தரவு வரும் வரை கட்டுப்பாடுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்குடன் மே மாத சனிக்கிழமைகளிலும் மீன் இறைச்சி கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதால் சென்னை தவிர கொரோனா தொற்று அதிகம் உள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், தேனி ஆகிய 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி மற்றும் மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றனர். அப்போது பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மே மாதத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. அத்துடன் மே மாதங்களில் சனிக்கிழமைகளிலும் மீன் மற்றும் இறைச்சி கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரிசோதனை அல்லது தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களை அனுமதித்து சினிமா மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மே 2 வாக்கு எண்ணிக்கை நாளன்று வேட்பாளர்கள், முகவர்களுக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி அனுமதி தரப்பட்டுள்ளது. பொழுதுபோக்கு பூங்காக்களில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன் அனுமதி பெற்ற கோயில் விழாக்கள் பக்தர்களின்றி நடைபெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும் எனவும், பொதுமக்கள், வியாபாரிகள் பொது இடங்களில் முகக்கவசம் மற்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து கொரோனாவை கட்டுப்படுத்த ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாளான மே 1ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்கடங்காமல் பரவி வரக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போதும் அதற்கு முந்தைய நாளும் ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் போது வாக்கு எண்ணிக்கை நாளான மே 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்று வழக்கமான முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தைய நாளான மே 1ஆம் தேதி தொழிலாளர் தின பொது விடுமுறை வருவதாலும் அன்று 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் பணிகள் தொடங்க இருப்பதாலும் முழு ஊரடங்கு அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மே 1ஆம் தேதி ஊரடங்கு அறிவிப்பதா வேண்டாமா என்று அரசே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஊடகங்களை அனுமதிப்பு குறித்து விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கை நாளை ஒத்திவைத்தனர். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மாற்றத்தை முன்வைத்த கமல், தினகரன். கொரோனா தொற்றால் இறந்தவர்களின் உடலை உறவினர்களிடம் வழங்கவோ அல்லது இறுதிச் சடங்கிற்காகவோ பணியாளர்கள் லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எச்சரித்துள்ளார். சென்னை சிஐடி நகரில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்ட தன்னார்வலர்களிடம் உரையாடிய பிறகு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மற்றும் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி சித்திக் ஐஏஎஸ் இருவரும் கூட்டாக செய்தியாளர்கள் சந்தித்தனர். அப்போது பேசிய சிறப்பு அதிகாரி சித்திக், கடந்த ஆண்டு சிறிய அலையாக இருந்த கொரோனா தற்போது சுனாமி போன்ற பெரிய அலையாக வந்து கொண்டிருப்பதாகவும், அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனாவை ஒழிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். சென்னையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், கூடுதலாக 2400 படுக்கைகளை உருவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
கவர்மெண்ட்டில் நம்ம கார்ப்பரேஷனில் எல்லோரும் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம். தேவையான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸில் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ணுறது, அதுக்கப்புறம் மருந்து அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் லெவலில் எல்லோரும் சேர்ந்து அதில் வந்து டீப்பாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை வந்து கவர்மெண்ட்னால் தனியாக பண்ண முடியாது. பப்ளிக் மக்கள் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய அலையை வந்து நம்ம சமாளிக்க முடியும். அதனைத் தொடர்ந்து பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், கொரோனா தடுப்பூசி போடுபவர்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வீடுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய தடுப்பூசி மையங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின் மயானங்களை பொறுத்தவரை வடமாநிலங்களில் நிலவுவது போன்ற சூழ்நிலை இல்லை என்றும் கூறிய ஆணையர் பிரகாஷ், கொரோனாவால் உயிரிழந்தோர் உடல்களை அடக்கம் செய்ய ஊழியர்கள் பணம் கேட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த மாதிரியான டைரக்ட் கம்ப்ளைண்ட் என்னுடைய வாட்ஸ்அப்போ சார்பாக எங்களுடைய டீமுக்கு இது வரைக்கும் டைரெக்டாக வரல. அது ஒரு ஃபேக்ட்டு. எங்களுடைய மெயிலோ அல்லது ட்விட்டர்லேயோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான இன்சிடெண்ட் வரல. அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தால் நிச்சயமாக வந்து கடுமையாக வி வில் டீல் வித் தட். அதில் எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு 18,000 நெருங்கியுள்ளது. ஒரே நாளில் 15,542 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதி 17,897 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,48,064 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டதில் சென்னையில் 40 பேர் உட்பட தமிழகம் முழுவதுமாக 107 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதுவரை தமிழகத்தில் மரணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,933 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 15,542 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலமாக இதுவரை மொத்தமாக 10,21,575 பேர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். மாநிலம் முழுவதுமாக தற்போது 1,12,556 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 1,40,589 பேருக்கும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,122 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 8,689 பேர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இதுவரை 47,645 பேர் குணமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் 9 நபர்களும், காரைக்காலில் 2 நபர்களும், மாஹேவில் ஒருவர் என்று 12 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருப்பதாகவும் பலியானோர் எண்ணிக்கை 793 உயர்ந்துள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் மூலம் சுமார் 16 லட்சம் தடுப்பூசிகளை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுமார் 1 கோடி அளவிலான தடுப்பூசிகள் நாடு முழுவதும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 3 நாட்களில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு புதிதாக 20 லட்சம் தடுப்பூசிகள் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 11 மணிக்கு காணொலியில் நடைபெறும் கூட்டத்தில் 18 முதல் 44 வயதுக்குட்பட்டோருக்கு வரும் 1ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போட மாநில அரசுகள் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாகவும் அமைச்சர்களின் கருத்துக்களை பிரதமர் மோடி கேட்டறியக்கூடும் எனவும் தெரிகிறது. கொரோனா பரவலை தடுக்க கடந்த 14 மாதங்களாக மத்திய அரசு என்ன செய்தது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்து, ஆக்சிஜன் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சங்கர நாராயணன் கொரோனா பரவலை தடுக்க எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். மேலும் 2வது அலை என்பது எதிர்பாராதது என குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கடந்த 14 மாதங்களாக மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருந்தது எனவும் 2வது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியது குறித்தும் கேள்வி எழுப்பினர். மேலும் கொரோனாவை தடுக்க நிபுணர்கள் ஆலோசனைகளை பெற்று திட்டமிட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் கொரோனா பேரிடரின் போது அவ்வப்போது முடிவுகளை மாற்றக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர்.
கொரோனா பரவல் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கேரள போலீசார் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவான என்ஜாய் என்ஜாமி பாடலை கொரோனா விழிப்புணர்வு பாடலாக இவர்கள் மாற்றியுள்ளனர். பாடலின் மெட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மாஸ்க் அணிவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை பாடலாக இயற்றியுள்ளனர். இந்த வரிகளுக்கு ஏற்ப நடனமாடி அதனை வீடியோவாகவும் கேரள போலீசார் வெளியிட்டுள்ளனர். ചുരുക്കി പറഞ്ഞ കാലം കെട്ട് കിടപ്പ കാലന്ന് തെറ്റിയാൽ കാലണ്ടങ്ങ് അടുത്ത പുറത്തു പോകുമ്പോ ലോകം കട്ട കലിപ്പ പോലീസിനെ പേടിച്ചു നാട്ടുകാരെ പേടിച്ചു മാസ്ക് ഒക്കെ വെക്കുന്ന ശീലമൊക്കെ മാറ്റിക്കാം നാടെങ്കും ഒന്നാകെ വാക്സിനേഷൻ നല്ല ഭാവി വന്നിടുവാൻ ഇനി നാം എന്നും ഒന്നായി നിന്നിടണം. டெல்லியில் ஆக்சிஜன் சிலிண்டர் என கூறி தீயணைப்பானை 10,000 ரூபாய்க்கு விற்றதாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 5 தீயணைப்பான்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. துவாரகா பகுதியில் தனது உறவினர் ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் படுக்கை கிடைக்காமல் கீதா அரோரா என்பவர் தவித்துள்ளார். சிகிச்சைக்காக ஆக்சிஜன் சிலிண்டர் தேடி அலைந்த கீதா அரோராவிடம் ஒருவர் தீயணைப்பானை ஆக்சிஜன் சிலிண்டர் என கூறி 10,000 ரூபாய்க்கு விற்றுள்ளார். உண்மை அறிந்த பின் கீதா அரோரா அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் போலி ஆக்சிஜன் சிலிண்டர் விற்று மோசடி செய்து வந்த 2 பேர் பிடிபட்டனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குணமடைந்து வீடு திரும்பினார். தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த 19ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். முன்னதாக அவர் 2 முறை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்தார். கடந்த 10 நாட்களாக அளிக்கப்பட்ட சிகிச்சையில் அவர் குணமடைந்துள்ளார். கொரோனா வேகமாக பரவி வருவதால் இந்தியாவை விட்டு தங்கள் நாட்டு குடிமக்கள் வெளியேறுமாறு அமெரிக்க அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விரைவாக வெளியேறுவதுதான் பாதுகாப்பானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் தட்டுப்பாடு உட்பட மருத்துவ வசதிகள் கிடைப்பதில் சிரமம் உள்ளதால் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் இந்தியாவிற்கு மருத்துவ உபகரணங்களை அனுப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முடிவு செய்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற 8ஆம் கட்ட தேர்தலில் 80% வரை வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்திலும் தேர்தல் முடிவடைந்ததால் தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் 35 தொகுதிகளுக்கான 8ஆம் கட்ட தேர்தல் அதிகாலை 7 மணி முதலே விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பிர்பூம், முர்ஷிதாபாத் மாவட்டங்களில் தலா 11 தொகுதிகளும், மால்டா மாவட்டத்தில் 6 மற்றும் கொல்கத்தாவில் 7 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த 35 தொகுதிகளில் மொத்தம் 283 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். 11,860 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்றினர். போல்பூர் தொகுதியில் காலை 7 மணிக்கே ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். மால்டா வாக்குச்சாவடிகளில் தனிமனித இடைவெளியை பின்பற்றும் விதமாக போதிய இடைவெளியில் வட்டமிடப்பட்டிருந்தது. மேலும் ஆண்கள், பெண்கள் தனி வரிசையில் சென்றும் வாக்களித்தனர். மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கார் கொல்கத்தாவில் உள்ள சௌரிங்கி வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குச்சாவடிகளில் 100% கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படுவதாக கூறினார். கொல்கத்தாவின் மகாஜதி சதான் பகுதியில் வெடிகுண்டு ஒன்று வீசப்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. பின்னர் அங்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கொல்கத்தாவில் மணிக்தலா வாக்குச்சாவடியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். பாஜக வேட்பாளர் கல்யாண் சௌபேவுக்கு எதிராக முழக்கமிட்டு அவரின் காரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எட்டாம் கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி 641 கம்பெனி மத்திய படைகள் குவிக்கப்பட்டன. மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தீவிர பாதுகாப்பு போடப்பட்டதால் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்தது. நெல்லை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்து செலுத்தாமலேயே செலுத்தியதாக கணக்கு காண்பித்து மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போதைக்கு இருக்கும் ஒரே நிவாரணி
ரெம்டெசிவிர் மருந்து என மக்கள் நம்புகின்றனர். இதனை பயன்படுத்தி பண வேட்டையாட நினைக்கும் சிலர் ரெம்டெசிவிர் மருந்துகளை பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் பல ஆயிரம் ரூபாய்க்கு விற்பதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இது ஒருபுறம் இருக்க, அரசு மருத்துவமனைகளிலும் ரெம்டெசிவிர் மருந்துகளை பதுக்கும் செயல்களில் சில மருத்துவ அதிகாரிகள் ஈடுபடுவதாக திடுக்கிடும் புகார் எழுந்துள்ளது. நெல்லை தியாகராஜா நகரைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற 63 வயது பெண்மணிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் ஜெயலட்சுமிக்கு ரெம்டெசிவிர் மருந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக நோயாளியின் கேஸ் ஷீட்டில் மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் ஒரு நாள் கூட அந்த பெண்மணிக்கு ரெம்டெசிவிர் ஊசி செலுத்தாததை கவனித்த அவருடைய மகன் இதுகுறித்து செவிலியரிடம் கேட்டுள்ளார். அதற்கு கேஸ் ஷீட்டில் எழுதியிருந்தால் அதை செலுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை என்று செவிலியர் கூறியுள்ளார். ரெம்டெசிவிர் 3 நாட்களாக கொடுக்கப்படுவதாக அவங்களோட பேஷண்ட் கேஸ் ஷீட்டில் எழுதப்பட்டிருக்கு. 3 நாளாக கொடுக்கல. அவங்களுடைய மகன் இதை கொஷின் பண்ணுறார். நீங்கள் 3 நாளாக ரெம்டெசிவிர் அவங்களுக்கு கொடுத்ததா எழுதிட்டு இருக்கீங்க, ஆனால் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஷின் எடுக்கிறார். புதன்கிழமை கொஷின் கேட்குறார். அதிர்ச்சி அடைந்த கொரோனா நோயாளியின் மகன் இதுகுறித்து மருத்துவரிடம் முறையிட்டிருக்கிறார். அதற்கு விளக்கமளித்த மருத்துவர், கேஸ் ஷீட்டில் ரெம்டெசிவிர் பெயரை குறிப்பிட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையா என கூறி அதனை பேனாவால் அடித்துவிட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணால் கூட பார்க்காத ஒரு ரெம்டெசிவிர் மருந்தை நோயாளிகளுக்கு செலுத்திவிட்டதாக கணக்கு காண்பித்துவிட்டு கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறதா என்று நோயாளிகளின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 3 நாளாக போடப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த ரெம்டெசிவிர் எங்கே போனது? 3 நாளாக போடலை. ஆனால் அவன் கொஸ்டின் எழுப்பினோன்னா அது 3ஐயும் அடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மருந்தை செலுத்தலைன்னா அந்த மருந்து எங்கே போச்சு? அப்போ வெளி மார்க்கெட்டில் விற்பனை செஞ்சு விட்டுருக்காங்களா? இப்போ இதே போல் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் இதே பிரச்சனை உருவாகி இப்போ அந்த காலி பாட்டிலையும் கொண்டு ஒப்படைக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள மருத்துவமனை டீன் உத்தரவு போட்டிருக்கார். இந்த சம்பவம் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முறைகேடுகள் நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு வயது 90. அதிமுக சார்பில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரங்கநாயகம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக பொறுப்பு வகித்தவர். சென்னை அடையாறில் உள்ள அவரது வீட்டில் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கிண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு திறக்க எதிர்ப்பு தெரிவித்து துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். முன்னதாக உயிரிழந்தவர்களின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்த அவர்கள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்க ஆலையை திறப்பதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக திறக்க முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆலையை திறக்கக்கூடாது என வலியுறுத்திய அவர்கள் மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெறும் சூழல் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டனர். நாங்கள் ஏற்கனவே 15 குடும்பமும் இழந்து இன்னைக்கும் நாங்கள் மனசளவில் நாங்கள் வேதனைப்பட்டு நொறுங்கி கொண்டு போய் ஊனம் பெற்றவங்களாக தான் நாங்கள் வீட்டுகளில் இருக்கிறோம். ஆனால் அந்த துக்கம் எங்களை விட்டு இன்னும் தீரையில்லை. அதுக்குள்ள இன்னொரு துக்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்தால் அதை எங்களால் தாங்க முடியாது. இந்த தூத்துக்குடி மக்களும் அதை அனுமதிக்காது. ராஜஸ்தான் மாநில முதல்வர் அசோக் கெலாட்டுக்கு கொரோனா தொற்று இன்று உறுதி செய்யப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜஸ்தான் மாநில முதல்வருமான அசோக் கெலாட்டின் மனைவிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. முன்னெச்சரிக்கையாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதாக கெலாட் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மனைவியை தொடர்ந்து முதல்வர் அசோக் கெலாட்டுக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது இன்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்று வருவதாக கெலாட் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பற்றி அவதூறாக பேசியதாக நடிகர் சித்தார்த் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக நிர்வாகி ஒருவர் புகார் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என்று அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தியை ட்விட்டரில் சுட்டிக்காட்டிய நடிகர் சித்தார்த், பொய் சொல்பவர்கள் அரசியல் தலைவராகவோ மத தலைவராகவோ இருந்தாலும் அறை விழும் என்று பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் யோகி ஆதித்யநாத்தை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி நடிகர் சித்தார்த் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக நிர்வாகி ஆனந்தன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதனிடையே தன்னுடைய செல்போன் எண்ணை பரப்பி பாஜகவினர் மிரட்டல் விடுப்பதாக நடிகர் சித்தார்த் மீண்டும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 500க்கும் மேற்பட்ட மிரட்டல் அழைப்புகள் வந்திருப்பதாகவும் அந்த பதிவில் சித்தார்த் குறிப்பிட்டுள்ளார்.
வலைதளங்களில் வெறுப்பு பிரச்சாரம் செய்வதை ரசிகர்கள் நிறுத்த வேண்டும் என இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது பேஸ்புக் பக்கத்தில் குர்ஆன் வசனம் ஒன்றை பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த அவரது ரசிகர் ஒருவர் யுவன் சங்கர் ராஜா இந்த பதிவின் வாயிலாக மத பிரச்சாரம் செய்வதாக கமெண்ட் செய்திருந்தார். மேலும் சிலர் நீங்கள் பதிவிட்டிருக்கும் கருத்தை பகவத்கீதையில் காணவில்லையா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாமியர்கள் அரேபிய நாடுகளில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என நீங்கள் நினைத்தால் அது உங்கள் அறியாமை என்று பதிவிட்டிருந்தார். மதமும் இனமும் வெவ்வேறானவை எனவும், எனவே இதுபோன்ற வெறுப்பு பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறு கருத்து பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மன்சூர் அலிகான் தரப்பில் திட்டமிட்டு அதுபோன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தன்னை அறியாமல் பேசிவிட்டதாகவும் அதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மன்சூர் அலிகானுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் சுகாதாரத்துறை செயலாளரின் பெயரில் 2 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி நிபந்தனை விதித்தார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாலையில் வைத்த பிளக்ஸ் பேனர் சரிந்து விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருவோணம் அருகே மேலமேட்டுப்பட்டி நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்பு மரணமடைந்த முத்து வீரப்பனின் படத்திறப்பு விழாவிற்கு அவருடைய மகன் ரவிச்சந்திரன் சாலையில் பேனர் வைத்துள்ளார். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்தபடி அந்த வெளியே வந்த விஜயராணி என்பவர் மீது பேனர் சரிந்து விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த விஜயராணியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ரவிச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இதனிடையே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விஜயராணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தன்னுடைய சகோதரர் வீட்டுக்கு சென்ற விஜயராணி இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு வந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. 5 நாள் 20 நாள் வரையும் அந்த கட்டோட்டு வைக்கலாமா? வைக்கக்கூடாது இல்லை? சரி வச்சோம், ரைட்டு எடுக்கலாம். வச்சுட்டோம், மறுநாள் 2 நாள் சென்று எடுக்கலாம்ல. ஒரு மாதம் வரையும் எடுக்காமல் இருந்திருக்கு. அப்போ அது வரையும் அந்த காத்தறியில் இந்த கட்டும் ஏதோ விசாயி வந்து தலையில் விழுந்து போச்சு. அதான் நடந்தது. தமிழகத்தில் 3000 சதுரடிக்கு மேல் உள்ள கடைகளை மூடுவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் சில பெரிய கடைகளில் பின்புறமாக வாடிக்கையாளர்களை அனுமதித்து விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. விதிகளை மீறி செயல்பட்ட கடைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலின் வேகத்தை கட்டுப்படுத்தும் விதமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பொழுதுபோக்கு பூங்காக்கள், மால்கள், தியேட்டர்கள், சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு தடை விதித்துள்ளது. அந்த வரிசையில் 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள கடைகளை அடைக்கவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை அடுத்த பாடியில் உள்ள லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் கடையில் வாடிக்கையாளர்களை ரகசியமாக பின்புறமாக அனுமதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடையின் பார்க்கிங் பகுதியில் நிற்கும் மேற்பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்களை பின்புறமாக கடைக்குள் அனுமதிப்பதாகவும் காவல்துறையும் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோன்று வேலூரில் செயல்பட்டு வரும் சென்னை சில்க்ஸ் கடையிலும் வாடிக்கையாளர்கள் பின்வழியில் அனுமதிக்கப்படுவதை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பஜார் வீதி, சத்தியமூர்த்தி சாலை உள்ளிட்ட பகுதியில் திறக்கப்பட்டிருந்த ஜவுளிக்கடை, வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை நிலையங்களை அதிகாரிகள் இழுத்து மூடினர். கடையில் உள்ள வாடிக்கையாளர்களையும் ஊழியர்களையும் வெளியேற்றிவிட்டு கடைகளை அடைத்தனர். காஞ்சிபுரம் காந்தி சிலை பகுதியில் விதிமுறைகளை மீறி அதிக வாடிக்கையாளர்களை அனுமதித்த 3 ஜவுளி கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் ஜிஎஸ்டி சாலையில் முன்பக்க ஷட்டர்களை மூடிவிட்டு ரகசியமாக செயல்பட்டு வந்த பிரபல நகை கடைக்கு நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். விதிமுறைகளை மீறி 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கடைக்குள் அனுமதித்ததற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துச் சென்றனர்.
காரைக்குடி அருகே கண்மாயில் கொரோனா அச்சமின்றி கூட்டமாக மக்கள் மீன்பிடித்தனர். ஐயனார் கோயில் கண்மாயில் கோடை காலத்தில் நீர் வற்றியது மக்கள் மீன்பிடிப்பது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக நீர் இருந்ததால் மீன்பிடிக்காமல் இருந்தனர். தற்போது நீர் வற்றியதை அடுத்து கண்மாய் அருகே குழுமிய மக்கள் கொரோனா அச்சத்தை மறந்து கூட்டம் கூட்டமாக மீன்பிடித்தனர். விராமீன், குறவை, கட்லா, கெளுத்தி, உளுவை, கெண்டை, ஜிலேபி என வகை வகையான மீன்களை மக்கள் அள்ளிச் சென்றனர். IPL போட்டியின் 24வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ஜெய்ஷ்வால், ஜோ பட்லர் ஜோடி சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஜோ பட்லர் 41 ரன்களும் ஜெய்ஷ்வால் 32 ரன்களும் எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சன் 42 ரன்களும் சிவம் துபே 35 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இறுதியாக ராஜஸ்தான் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் ரோஹித் சர்மா 14 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தார். இருப்பினும் குவிண்டன் டிகாக் மற்றும் கிருணால் பாண்டியா ஆகியோரது சிறப்பான ஆட்டத்தால் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.